நாம் தரையை தொடுவதே இல்லையா? அறிவியலின் அதிர வைக்கும் உண்மைகள். நிச்சயமாக நீங்கள் இப்போது தரையில் அமர்ந்திருக்கலாம் அல்லது நின்றிருக்கலாம். ஆனால் நான் சொன்னால் நம்புவீர்களா? நீங்கள் உண்மையில் தரையை தொடவே இல்லை. ஆம், உங்களுக்கும் தரைக்கும் இடையே ஒரு மிகச்சிறிய இடைவெளியில் நீங்கள் மிதந்து கொண்டிருக்கிறீர்கள். இது ஏதோ மாய மந்திரம் அல்ல, அறிவியல். அது மட்டுமல்ல, நாம் வாழும் இந்த உலகம் வெறும் 3 பரிமாணங்கள் கொண்டது என்றுதானே நினைக்கிறீர்கள். ஆனால் நவீன இயற்பியல் நம் பிரபஞ்சத்தில் 11 பரிமாணங்கள் இருப்பதாக சொல்கிறது. இந்த 11 பரிமாணங்கள் எங்கே இருக்கின்றன? பிரபஞ்சம் ஒரு மாபெரும் இசை கச்சேரியா? வாருங்கள், அண்ணாமலை சுகுமாரன் ஐயாவின் ஆய்வுகளின் அடிப்படையில் பிரபஞ்சத்தின் ரகசிய கதவை திறப்போம். இவ்வளவு காலம் நாம் எலக்ட்ரான், புரோட்டான் போன்றவற்றை சிறு துகள்கள் என்று நினைத்தோம். ஆனால் ஸ்ட்ரிங் தியரி ஒரு புரட்சிகரமான உண்மையை சொல்லுகிறது. அடிப்படை என்பது துகள்கள் அல்ல, அவை மிக மிக சிறிய சரங்கள் அல்லது இழைகள். ஒரு வயலின் நரம்பு அதிரும் போது எப்படி இசை பிறக்கிறதோ அதுபோல இந்த சரங்கள் வெவ்வேறு வேகத்தில் அதிரும் போதுதான் ஒரு எலக்ட்ரானாகவோ அல்லது ஒளியாகவோ மாறுகிறது. அதாவது நீங்கள், நான், இந்த பிரபஞ்சம் என அனைத்தும் ஒரு பிரம்மாண்டமான சிம்போனி இசை. நமக்கு நீளம், அகலம், உயரம் மற்றும் காலம் என 4 பரிமாணங்கள் மட்டும்தான் தெரியும். பிறகு ஏன் விஞ்ஞானிகள் 11 பரிமாணங்கள் என்கிறார்கள்? இதை புரிந்து கொள்ள ஒரு உதாரணம். தூரத்தில் இருக்கும் ஒரு மின்சார கம்பி ஒரு கோடு போல தெரியும். ஆனால் அதன் அருகே இருக்கும் எறும்புக்கு அது ஒரு உருளை போன்ற 3D வடிவம். அதுபோலவே மீதமுள்ள பரிமாணங்கள் கேலிபியா என்ற வடிவத்தில் மிக நுணுக்கமாக சுருட்டப்பட்டுள்ளன. எம் தியரியின் படி நமது பிரபஞ்சம் ஒரு பிரம்மாண்டமான கடலில் மிதக்கும் ஒரு மெல்லிய ஜவ்வு, அதாவது ஆங்கிலத்தில் இதை மெம்பரேன் போன்றது என்பார்கள். இதுபோல பல பிரபஞ்சங்கள் இருக்கலாம். நீங்கள் தரையில் விழாமல் இருப்பதற்கு காரணமே உங்கள் பாதத்தில் உள்ள எலக்ட்ரான்களும் தரையில் உள்ள எலக்ட்ரான்களும் ஒன்றை ஒன்று விலக்குவதுதான். நீங்கள் உண்மையில் மிதக்கிறீர்கள். இந்த பிரபஞ்சத்தை 4 சக்திகள் ஆட்சி செய்கின்றன. ஒன்று ஈர்ப்பு விசை. இதுதான் கோள்களை பிடித்து வைத்திருக்கிறது. ஆனால் இது ஏன் மற்ற விசைகளை விட பலவீனமாக இருக்கிறது? ஏனெனில் இது 11வது பரிமாணத்திற்குள் கசிந்து செல்கிறது. இரண்டாவது மின்காந்த விசை. நீங்கள் தரையில் விழாமல் இருப்பதற்கு காரணமே உங்கள் பாதத்தில் உள்ள எலக்ட்ரான்களும் தரையில் உள்ள எலக்ட்ரான்களும் ஒன்றை ஒன்று விலக்குவதுதான். நீங்கள் உண்மையில் மிதக்கிறீர்கள். மூன்றாவது வலிமையான உட்கரு விசை. அணுக்களை சிதறாமல் பிடித்து வைத்திருக்கும் சூப்பர் குளூ இது. நான்காவது பலவீனமான உட்கரு விசை. இதுதான் சூரியனை எரிய வைத்து நமக்கு ஒளியை தருகிறது. இந்த 4 விசைகளையும் இணைக்கும் கடக சொல்லை நோக்கிதான் இன்று அறிவியல் பயணம் செய்கிறது. இதைதான் தியரி ஆஃப் எவ்ரிதிங் என்பார்கள். நாம் ஒரு தீவில் வாழ்ந்து கொண்டு இதுதான் உலகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் 11 பரிமாணங்கள் கொண்ட ஒரு பேராழியில் நாம் ஒரு சிறு துளி. அறிவியலும் ஆன்மீகமும் சந்திக்கும் இந்த இடம் எவ்வளவு வியப்பானதல்லவா? 11வது பரிமாணம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கீழே கமெண்ட் செய்யுங்கள்.